ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து டயர்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். பாலக் ஒரு கட்டி பாலக் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கை பூண்டு அளவு, ஒரு கை குத்து அளவுக்கு பூண்டு, அதுக்கு பிறகு இஞ்சி, கொஞ்சம் பெருசான சைஸில் 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி, அவ்வளோதான். இது எல்லாமே நீங்கள் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சி ஒரு 2 மினிட்ஸ் அவிச்சி அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளியும் அதில் ஒரு கை குத்து அளவாக நீங்கள் கொத்தமல்லி இலை எடுத்துக்கிடுங்க. அதை அரைச்சிக்கிடுங்க. இல்லைன்னா புதுசாக நறுக்கிக்கிடுங்க. டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். இது சட்டியை எடுத்துகிட்டு நம்ம இதில் குக் பண்ண போகிறோம். அந்த சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். எண்ணெயும் ஜாஸ்தி நீங்கள் இதில் யூஸ் பண்ண வேண்டாம், கம்மி எண்ணெயிலே ஆயிரும். அதில் வந்து நீங்கள் ஜீரகம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோ போட்டு பொடிஞ்ச உடனே நீங்கள் இந்த தக்காளி அரைச்ச வச்சையோ பொடிசாக நறுக்க வச்ச தக்காளி போட்டுடலாம். இதை நல்லா வசக்கிக்கிடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ்லேருந்து போய் டயர்டாக இருக்கும்போது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். மசாலாவும் பேசிக் பாருங்கள். இதில் இப்போ போட்டுட்டேன், மஞ்சத்தூள் போட்டுட்டேன், காயும் போட்டுட்டேன். காயம் வந்து டிஃபால்ட்டாக எல்லா ரெசிப்பியில் இருக்கும். ஓகே, ஈவன் பாஸ்தா பண்ணாலும் காயம் போடுவேன். அதுக்கு பிறகு உப்பு போட்டாச்சு. அதுக்கு பிறகு இதில் கொத்தமல்லி தூளும் இதில் மிளகாத்தூள் போட்டாச்சு. அவ்வளோதான். கடைசியில் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மினிட் வசக்கிட்டு, நான் எப்போவும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுவேன். பாருங்கள், நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த பாருங்கள், இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு ஸ்பூன் இதில் சின்ன ஸ்பூன் அளவில் இதில் கரம் மசாலா போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி தயார். உங்களுக்கு டென்ஷனே இல்லை. சப்பாத்தி கூடயும் சாப்பிட்டுக்கிடலாம், நீங்கள் இதை சோறு பொங்கி கூட சாப்பிட்டுக்கிடலாம். அரைச்சி வச்ச பாலக்கு இதில் போட்டுடுங்க. அதில் இருந்து கொஞ்சம் அலசி தண்ணி போட்டு திருப்பி அலசி அது போடுங்க. இது டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ டார்க் க்ரீனாக இருக்குது. இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போயிட்டுன்னா எல்லாருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அந்த குக்கிங் ப்ரோசஸ் இது பண்ணாலும் இது கொஞ்சம் கம்மியாக இந்த தண்ணி சேர்த்து 1 மினிட் கூட குக் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, யாருக்கும் ரொம்ப குக்கிங் பிடிக்கலைன்னா. இப்போ பாருங்கள், நான் இதை குக் பண்ணிவிட்டு இப்போ காட்டும்போது பாருங்கள், இது ஆலிவ் கிரீன் கலர் ஆகிட்டு. இட் இஸ் லைக் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேன். பன்னீரைனா ஃப்ரை பண்ண மாட்டேன், அதனால தான் பன்னீரை வெட்டி போட்டாச்சு. பஸ் அவ்வளோதான். இதுக்கு பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணல. கொஞ்சம் இதில் மட்டும் தேங்காய் பால் இருந்தது, அது போட்டேன். தேங்காய் பால் இல்லைன்னா க்ரீம் போடுங்க. க்ரீம் இல்லைன்னா கொஞ்சோண்டு தயிர் மேலேருந்து நல்லா அதை அடித்து மேலேருந்து இப்படி டெக்கரேஷனுக்கு போட்டுருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் சப்பாத்தி கூட என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லதாக இருக்கும், ரொம்பவே நியூட்ரிஷ்னலாக இருக்கும். ஓகே, பாய். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.